இந்த பூனோட பயன் சொல்லுங்க ஐயா. இது வந்து துத்தி பூன்னு பேர் சார். இந்த பூவெல்லாம் எடுத்து கூட பொரி பண்ணி சாப்பிடலாம். இந்த தழையோட இந்த மூளை இருக்கிறவங்க சாப்பிடலாம். இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் சுத்தம் பண்ணால் இது உடம்புக்கு ரொம்ப அற்புதமானது. பூவெல்லாம் இப்போ மறந்துட்டாங்க. இதையும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிடலாம். சாப்பிட்டா எதுக்கு நல்லது? எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. எதுக்கு நல்லது ஐயா அது? இந்த மூளை வியாதி வராது சார். மூளை இருந்தாலும் நல்லாயிடும். பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு அதனால படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு சிலர் பச்சை கழுவிட்டு மென்று சாப்பிடுவாங்க. ஆனால் கடைஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த பசுல் வாசனை வராது. பச்சை சாப்பிட்றதோட கடைஞ்சி சாப்பிடலாம். ஆமாம். அது மூளை வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வரும். எத்தனை நாள் சாப்பிடலாம் இது? இது வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டுனா வரும் சார். எப்போ மூளை வியாதி வராது. எப்போ வேணா சாப்பிடலாம்? சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்னாங்க. சரி. மூளை வியாதி இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். கொஞ்சமாக குணமாகிட்டே வந்துடும். இந்த பூவையும் சேர்த்து சாப்பிடலாம். கடைஞ்சி சாப்பிடும்போது பூவையும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது. சரிங்க சரிங்க. நன்றி ஐயா.